இப்ப பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு வரப்ப 40 எருமை, 40 பவுனு, 40 ஏக்கரோட வந்தேன். அதனால்தான் இந்த வீட்டுக்கு வர பொண்ணும் அதே மாதிரி கொண்டு வரணும். 40 எருமை என்னமா, 80 எருமை, 80 பவுனு, 80 ஏக்கரா நிலமே தர்றேன். மாப்பிள்ள சொன்ன மாதிரி செய்வா. ஆனா ஒண்ணு சொல்றேன், என் பொண்ணை கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். உங்க பொண்ணு கண்ணு என்ன குளமா குட்டையா நாங்க கலக்கிறதுக்கு? சும்மா இருங்க, அவங்க மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கல்ல. பின்ன என்ன இவங்க மாடு வாங்க வந்தவனா சொன்ன? மாமா, ஐயோ மாமா, நீ உயிரோடையா இருக்க? வாசல்ல நிறைய செருப்பு கிடந்த உடனே முடிஞ்சிருச்சாக்குன்னு நினைச்சேன். பாத்தியாடி கண்ணாடி விரியன, உன்னை விதவையாக்க பாக்குறான். இவர்தான் மாப்பிள்ளையா? இதுதான் அந்த கழுதை. என்ன ஒரு மாதிரியா காலை தாங்கி தாங்கி நடக்கிற? மாமி, எனக்கு பொறப்பே அப்படித்தான். ஐயோ, இவன் போய் சொல்றான். ஐயோ, அது இல்ல மாமி, டாக்டர் சொல்லிருக்காரு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அதுக்கும் இப்படித்தான் இருக்குமா. உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லையா பழம் சாப்பிடுங்க. எங்க என்ன பையன் கிறுக்க மாதிரி நடந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கான்? அது ஒண்ணு இல்லங்க, அமாவாசை பௌர்ணமிக்கு அப்படி வரும். பாவம் உங்க பொண்ணை கட்டி கொடுங்க. என்னது, இந்த நொண்டி பையன் அரக்கு இருக்கா? 40 பவுன் நகை, 40 ஏக்கர் நிலம் கட்டிக்க. அப்பா உங்க பொண்ணு இந்த பையனை கட்டி கொடுக்க மாட்டீங்க? கொடுக்க மாட்டேன். கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது. மாத்தவே முடியாது. மான ரோசம் தான் எந்திரிச்சு போயிருவீங்க. இருக்கியா? எதிரி. ஐயோ மாமி, என் கூடவே இருக்கட்டும். மாமி, ஐயோ முதலுக்கு மோசமா போச்சே. ஏய் எந்திரி, கிளம்பிடி. சரியான விவசாய கிட்ட கொடுங்க. என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? மாமி, பழம் சாப்பிட்டு போங்க, பழம் சாப்பிடுங்க. ஐயோ, பாலாவது சாப்பிடுங்க. ஏய் சின்ன பொண்ணு, உங்க ஆளை பாரு. ஏய் சின்ன பொண்ணு, இங்க வா. என்னங்க இது, அவங்க எல்லாம் இருக்கும்போது இங்க வந்து கூப்பிடுறீங்களே? என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பாக்க வரேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றியா? சரி வா போலாம். போங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்ன கோமா? எங்க ஓடுற? கையெல்லாம் தொடாதீங்க. கையெல்லாம் தொடாம காதல் வருமா? ஏன் கை தொடாம காதல் வராதா? உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி தொடாம இருக்கிறது? ஏங்க எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வரீங்க? ஏதோ ஒண்ணு என்ன உங்ககிட்ட இழுக்குது, அதான் உன்னையே சுத்தி சுத்தி வரேன். 783, 784, 785, 786. அப்பாடா, ஒரு பேக்கரியவே உள்ள வச்சாச்சு. இத வச்சு என்னோட உண்ணாவிரதத்தை வெற்றிகரமா ஆரம்பிச்சிட வேண்டியதான். அன்னைக்கு கிடைக்கணும் எப்படியாவது நமக்கு, அவ்வளவுதான். காதலியை திருமணம் செய்ய அனுமதி கோரி சாயும் வரை உண்ணாவிரதம். குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, கொக்கோ கொக்கோ எக்கா மாமா, நான் என் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். இது என்னப்பா மெத்த விரிச்சு உண்ணாவிரதம்? யக்கா, இந்த மெத்ததான்க்கா என் உண்ணாவிரதத்துக்கே ஆகாரம், ஆதாரம். நான் ரொம்ப டயர்டா இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன். இவனை அப்பவே விரட்டி விட்டுருக்கணும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையாச்சுன்னு ஊட்டி வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? ஏப்பா, ஒரு பண்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன் ஒரு பண்பாடு இல்லாம நடந்துக்கிறியே, இது நியாயமா? என்ன பண்ணுன்னு சொல்றியே, பாத்துட்டியா? இல்லையே, நான் ஒண்ணும் பாக்கலையே. அதான் நான் பார்த்தேன். நான் பன் பட்டவனா பன் படவனான்றத இந்த போராட்டத்தோட முடிவுல நீங்களே பாத்துக்கிடுங்க. மச்சான், உண்ணாவிரதத்தை கைவிடு மச்சான். மாட்டேன் தம்பி, உண்ணாவிரதத்தை கைவிடுப்பா. மாட்டேன். உண்ணாவிரதத்தை கைவிடுமா மட்டும் சொல்றேன். நீங்க எல்லாம் போன அப்புறம் தான் கையே விடுவேன். பாத்தியாடி, உன்னால ஒரு பையன் பட்டியல சாக போறான். பசிச்சா தானே வந்து திங்கும். நீங்க வாங்க. அண்ணன் நீ போவாத பாடி. சாரே, சாயா வேணும்? நாய் வேணும். வாயம் போடுறா. நைட்டு 10 மணிக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீயுடன் இவிட ஒல்லி பையன் வராங்காட்டி நான் உன்னை கொண்டு வரைக்கும் போடா. சரி சரி, வேகம் போ. காதலியை திருமணம் செய்தவை, காதலியை திருமணம் செய்தவை. யாரோ சுரண்ட மாதிரி இருக்குதே. அண்ணோ, நீதான் வந்துட்டியா? அடச்சே, நீயா மறுபடியும் பண்ணுக்கு வந்துட்டியா? எப்படா டைமுக்கு வர்றீங்க? மிலிட்டரியில இருந்தீங்களா? ஒரு போலீஸ் நாய்க்குள்ள மோப்ப சக்தி எல்லாம் வச்சுக்கிட்டு போய் கொலை கொள்ளையெல்லாம் கண்டுபிடிச்சா என்ன? பெங்களூருக்கு போங்களேன். ஏன் பண்ணுக்கு அலையிறீங்க? இன்னும் ஒரு வாரம் நான் ஓட்டணுமே. சரி ரைட்டு, கொஞ்சம் பொறு. போய் குடும்பத்தை கூட்டு வந்துடாத. நீ பாதி நான் பாதி. ரொம்ப கேக்குறியேன்னு இன்னொரு பண்ணும் கொடுத்துருக்கேன். அப்படியே போய் நாயர் கடையில ஒரு டம்ளர் பால் வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கோ. இந்த பக்கமே எட்டி பாத்திராத, ஓடிப்போ. இப்படியே பண்ண பெட்டை தான் பிச்சு திங்கணும். தம்பி, நாங்கெல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்களா இருக்கிறோம். நீ உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்குது. உடனே உண்ணாவிரதத்தை நிறுத்து. என்ன இது, மோதிரத்தை கட்டிடுவோம் போல இருக்கு. தம்பி, வீட்டு பிரச்சனை ஏன்பா ரோட்டு கொண்டு வர?
இதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி. ஐயோ, என் வயிற்றுல அடிக்காதயா. இது அடிச்சா என் வயிற்றுல அடிச்ச மாதிரி. கண்ணாடி விரியா வாழை பிடிச்சி அடிச்சு விடுவேன். உங்க அக்கா சொல்றத கொஞ்சம் கேள்றா, உண்ணாவிரத்தை கைவிடுறா. அதெல்லாம் முடியாது. இப்ப உண்ணாவிரதம், இன்னும் 2 நாள் கழிச்சு சாலை மறியல். அடிங்க. மரத்தை வெட்டி ரோட்ல போட போறேன் மாமா. டேய் நல்லா கேட்டுக்கடா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கறது தேசிய கொள்கை. உனக்கு தெரியுமாடா? நல்லா கேட்டுக்கடா, நீங்க மரத்தை வெட்டி ரோட்ல போடுறதுனால எவ்வளவு வாகனங்கள் பாதிக்கு தெரியுமா? காய்கறி அழுகி போயிருது, பால் வண்டி வர முடியாம குழந்தைங்க எல்லாம் செத்து போயிருது. பொண்ணு வெளியூரு, மாப்பிள்ள அந்த ஊரு, வர முடியாம பொண்ணு தூக்கல மாட்டிக்கிறது, மாப்பிள்ள வேற கல்யாணம் பண்ணிக்கிறான். உங்களுக்கு புரியுதா மாமா? இதுக்கு முன்னாடி வெட்டினவங்க எல்லாம் போய் கேட்டீங்களா? என்ன மட்டும் கேட்கறீங்களே பெரிய இவரு மாதிரி. ஏண்டி தினமும் சோத்த பண்ணிக்கிற, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். நீங்க கைய பிடிச்சுங்க, நான் சோத்த வச்சு அமைக்கிறேன். அப்படிங்கிற சரி வா மாப்பிள்ள. இன்னைக்கோட 7வது நாள் உண்ணாவிரதம். உனக்கு கையால் வலிக்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் அமுக்கி விடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல மாப்பிள்ள. அமுக்கு அமுக்கு சோத்த அமுக்கு 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 சீக்கிரம் அமுக்கு 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 விரல வச்சு குத்து குத்து. ஐயோ செத்துட்டானே. நீ சோத்த வச்சு அமுக்குறதுனாலதான் அவன் செத்தான். இல்ல, நீங்க கைய பிடிச்சு அமுக்குறதுனால தான் செத்தான். இல்ல நீ சோத்த வச்சு அமுக்கிட்ட. இல்ல, நீங்க அமுக்குறதுனால தான் செத்தான். ஐயோ, என் தம்பி செத்து போயிட்டானே. ராசா. ஏன் கத்துற? ஊரை கூட்டாத. போலீஸ் தெரிஞ்சது நம்ம நேரத்தரமா உள்ள போகணும். முதல்ல பணத்தை உள்ள வச்சு போட்டுவான். யாராவது வந்து கேட்டா அது அப்புறம் பாத்துக்குருவான். ஓகே. அடேங்கப்பா, என்ன இந்த கணக்கு நடக்கிறான்? இவன் உண்ணாவிரதம் இந்த மாதிரி தெரியலையே. தூக்கு போடுவா. இந்த நாய் என்ன சொல்ல பண்ணுது? தம்பி. ஏன் பாருங்க, கண்ணை மூணதுக்கு அப்புறம் உனக்கு கண்ணாடி வேறையா? இவ்வாறு நீ சீக்கிரம் ரூம் போட்டு ஓடு ஓடு. என்ன நேரத்துல பிறந்தானோ சீக்கிரம். நீ லைட்டானே. உங்க மச்சன எங்க? ஏன் கேக்குறீங்க? அவர் என் நண்பன், உண்ணாவிரதம் இருக்காராமே, பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவன் உண்ணாவிரத்தை கைவிட்டான். கைவிட்டாரா? ஏ போயிட்டாங்க. போயிட்டாருன்னா? இவங்க அக்காட்ட 3 உருண்டை சாதம் வாங்கினா அதோட போயிட்டான். ஓ, போகும்போது ஒண்ணு சொல்லிட்டு போலியா? ஒண்ணுமே சொல்ல முடியாத. அடடா, அவரை பார்க்கணும்னு வந்தேன், பொழுது போயிருச்சு, ராத்திரியில பஸ் கிடையாது, இங்க தங்கி இருந்துட்டு காலையில போயிடுறேன். ஏங்க நீங்க இங்க தங்குறது நியாயமா? ஏன் நான் இங்க தங்கினா என்ன? தங்க 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 தரலாமா? என்ன பொணவாட வருது? அதுக்குள்ள வந்துருச்சா? அதுக்குள்ள வந்துருச்சானா? பக்கத்துல சுடுகாடு, அந்த வடை வந்திருக்கும். வேற அப்படியா? எதுவும் வந்து வரல. ஓஹோ. இங்க மெயின் யாரு? மெயின் சுவிட்ச் வரைக்கும் நான் தாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து வந்திருக்கேன். உள்ள ஃபீஸ் போயிருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பாக்கணும். கதவை தரங்க. இப்ப எல்லாம் பாக்க முடியாது, காலையில வாங்க. என்ன காலையிலயா? காலையில வாங்கயா. என்னையா? யோ, அவர் உள்ள ஃபீஸ் போயிருக்கான்னு செக் பண்ணி பாக்கணும். கதவை திறக்க சொல்றாரு. கதவை திறந்து பேசிட்டு இருக்கேயா? இல்லங்க, அது வந்து சொன்னா கேளுங்க. அண்ணி, அந்த பாடி பாத்தீங்களா? எந்த பாடி? எந்த பாடி? எந்த பாடி? இந்த பாடி உள் பாடி. இந்த நேரத்துல போய் பாடியை கட்டிட்டு போடி உள்ள. சரியா கதவை? ஐயா இதுயா வாங்க போய் பாருங்க. ஏன் நீ கத்துன? நீங்க ஏன் கத்துறீங்க? இவங்க கத்துனாலும் நான் கத்துனேன். நீ ஏன் கத்துன? நீங்க கத்துறீங்கன்னு நான் கத்துன. நீ ஏண்டி கத்துன? நீங்க கத்துனீங்க, அதனால நான் கத்துனேன். ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. காலையில வந்து விசாரிச்சுக்கிறேன். நம்ம நேரம். நீயா? என்னங்க பணத்தை காணோங்க? அதாண்டி எனக்கும் புரியல. முதல்ல போலீஸ்காரர் வந்தாரு, அப்புறம் எலக்ட்ரிஷியன் வந்தாரு, லைட்ட போட்டா பணத்தை காணோம். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. விடிஞ்சு பாத்துக்கலாம். முதல்ல கிளம்பு சீக்கிரம். பீர் வாங்கிட்டு வா. என்ன ஏப்பம் பலமா இருக்கு? அது இன்னைக்கு கொஞ்சம் பிரியாணி வெட்டினேன், அதான். பிரியாணி வெட்டுறதெல்லாம் சரி, இன்னைக்கு பௌர்ணமி நாளாச்சே, கெடா வெட்டணுமே. வெட்டணும் தான். ஏயா, இந்த தண்ணி வண்டிக்காரி எப்படி? மீனாட்சி தானே? அதாங்க நானும் சொல்ல நினைச்சேன். நினைச்சுக்கிட்டே இரு, சொல்லாத. பொழைக்க வந்த பொண்ணு, ஊர்ல சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஏன் நாம இல்ல? அவளை கூட்டிட்டு வரணும். யார் அனுப்புறது? ஏன் தலைவர கட்டாரி அமிச்சன? கட்டாரி எல்லாம் வேணாம்.
அவன் காலகிட்ட என்னைக்கு அடி வாங்கினானோ அன்னையில இருந்து அந்த பக்கம் போறதே இல்ல. ஏயா காளையே இதுக்கு அனுப்புனா எப்படி? காளை போவானா? போவான், நான் சொன்னா போவான். கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிரானாலும் குதிப்பான். ஆமா, கிடா விட்டு எங்க வச்சுக்கலாம்? நம்ம வீட்டுலதான். நம்ம வீட்லயா? உங்க சம்சாரம்? அவ அங்க பிரதட்சணம் பண்ண அழகர் கோயில் போயிருக்கிறா. அவ உருண்டு எழுந்து வர்றதுக்கு 3 நாள் ஆயிடும். சரிங்க. வீட்ல யாரு? அட வாயா, நீயேதா? அட என்னையா, இப்பதையா உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தேடி வருவேன்னு. ஐயோ, உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேனே பாத்தியா? எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. வாயா, பாய போடுறேன், வந்து உட்காரு. உட்காரத்துக்காக நான் வரல, உன்னை கூட்டி போக வந்திருக்கேன். என்ன சின்ன பொண்ணு, எங்க இந்த பக்கம்? சந்தைக்கு போறீங்களா அத்தை? ஆமா. என்ன விஷயம்? கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டு வரீங்களா? சின்ன காளைக்கா? ஆமா, எங்க அண்ணனுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப உசுரு. சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர யாருமே இல்லையேன்னு பார்த்தேன். ஊரு காவக்கார மாதிரி ஒண்டி கட்டியா ஒதுங்கி கிடக்குற அந்த பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு உன்னை விட்டா யாரிடமா இருக்காங்க? நீ வீட்டுக்கு போ, நான் சாயங்காலமா வாங்கி அது தர்றேன். சரியா அத்தை? இந்த பொண்ணு இங்க வா. ஆமா, உன் பேர் என்ன? சின்ன பொண்ணு. சின்ன கலைங்கிறது எங்க அண்ணன். நீ ஏன் உன் அண்ணனை விட்டுட்டு தனியா இருக்க? அடிக்கடி எங்க அண்ணன் அடித்தடின்னு வெளியில போயிடும். அதனாலதான் எங்க ஆத்தா கிட்ட என்ன விட்டு வச்சிருக்கு. சாப்பாட்டுக்கு எப்போவாவது ஆசையா ஆக்கி எடுத்துட்டு போவேன், சாப்பிடும். வேற யார் எது கொடுத்தாலும் சாப்பிடாது. உங்க அண்ணனுக்கு கருவாட்டு குழம்புனா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா. சந்தானம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே. என்ன தட்டடாய்? என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? பீடி. அது தெரியுது. உன்னை என்ன பீடி வாங்கிட்டு சொன்ன? காஜல் பீடி. என்ன பீடி வாங்கிட்டு வந்திருக்க? கவுனர் பீடி. ஏன்டா மாத்தி வாங்கிட்டு வந்த? எல்லா பீடியில ஒரே புகை தானே வருது, ஊதி விடு. அடங்க தெரியும். அரைச்ச சந்தானம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே. இந்த கருவாட்டு குழம்பு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறா. ஏதோ அந்த ஆள்கிட்டயா? பீடிய மாத்தி கொண்டு போய் கொடுத்ததுக்கு மேல எரிஞ்சு விழுறான். இதுல அதை வேற கொண்டு போய் கொடுத்தா இன்னும் எரிஞ்சு விழுவான். நீயே கொண்டு போய் கொடு. கொஞ்சம் இருடா, காசு தரேன். எவ்வளோ? 4 4 விலைவாசி விக்கிற விலையில 4 அதுக்கு வேற ஆளை பாத்துக்க. சரி 8 சரி வா. நீ சுப்பிரமணி இல்லடா, காசுமணி. போடா. என்ன சொல்லும்? நான் கருவாட்டு குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போ. கருவாட்டு குழம்பு எடுத்துட்டு வந்திருக்காங்களா? யாரா அது? இதான் அந்த அக்கா தான். ஓஹோ, தண்ணி வண்டியா? கருவாட்டு குழம்பு வேணா, ஒண்ணு வேணா, எடுத்துட்டு போ சொல்டா. ஓஹோ, தண்ணி வண்டியா? கருவாட்டு குழம்பு வேணா, ஒண்ணு வேணா, எடுத்துட்டு போ சொல்றா. டேய், கேக்குறல்ல, வேணுமா வேணாமா? டேய், கேக்குறல்ல, வேணுமா வேணாமா? வேணான்னு சொல்றல்ல. வேணா சொல்றல்ல. ஏன் வேணா? அது அவர்கிட்ட கேட்டுக்க. உங்க 4 வேணா, 8 வேணா. சே, உங்களோட பெரிய தொல்லையா போச்சா? ஏதோ உன்னை புரிஞ்சுக்காம அப்பெல்லாம் நான் கண்டபடி பேசிருப்பேன். அதெல்லாம் உன்னை மனசுல வச்சுக்காதையா. வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஆள் இல்லாம பொண்டி கட்டியா உட்கார்ந்துருக்கே, உனக்கு பிடிக்குமேன்னு தான் கொண்டாந்துருக்க. வேற ஒண்ணு நினைச்சுக்காதப்பா. எனக்கு ஆக்கி போடுறத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம், எடுத்துட்டு போ. என்னடா, ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காளேன்னு அதை சாப்பிடாம? ஏயா, உன் மனசுல ஈரமே இல்லையா? இல்ல, இது பாரு. இதுல ஒட்டி பார்த்தாலும் உரசி பார்த்தாலும் உனக்குதான் கெடுதல். போய் பழப்ப பாரு போ. யோ, ஒரு பொண்ணு தனியா வந்து ஒரு ஆம்பளை கிட்ட ஆசையா பேசுனா அது என்னன்னு புரிஞ்சுக்கிற மனசு இருக்கும்னு நினைச்சேன். அதுதான் உன்கிட்ட இல்லையே. இனிமே நான் ஏன் இங்க வர போறேன்? இத பாரியா, என்னைக்காவது நீயே என்ன தேடி வருவ, தெரிஞ்சுக்க.
அது போயிட்டு இருக்க, அது பேர் தானே மீனாட்சி? ஆமாங்க. என்ன மீனாட்சி, காலங்காத்தால ரொம்ப தூரம் புறப்பட்ட? கண்ணாத்த தோட்டத்துல காய்கறி அறுத்துட்டு புதுக்காட்டுக்கு புல்ல இருக்க போய்கிட்டு இருக்கேன். நல்லா காயறுத்த, நல்லா புல்லு புடுங்கின, போதா குறைக்கு கட்ட வண்டியில தண்ணி வேற அடிக்கிற. விவரமான பொண்ணா இருக்கிற, நல்ல வேலையா பாக்கலாம். நல்ல வேலையா? எனக்கு யார் தருவாக? ஊன் சொல்லு, தாலுகா ஆபீஸ்ல சொல்லி தழுக்க ஒரு வேலை வாங்கி கொடுக்கறேன். பெரிய மனசு வச்சு சொல்றீங்க, பின்னாலே ஏதாவது ஆபத்து வருமே? அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது. எனக்கு எலசு புதுசுனா கொஞ்சம் பிடிக்கும், அதான். ஏயா, நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ, ஊர் நாட்டை கவனிக்கிறத விட்டுட்டு ஊர்ல எவ தனியா போறா, எவ்வளவு சரி கட்டலான்னு அலையிறியே, நீ எல்லாம் மந்திரியானா என்னையா பண்ணுவ? இதேதான் பண்ணுவேன். உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? உன்னை நம்பி ஓட்டு போட்டாங்களே சனங்க, அவங்கள சொல்லணும். யார சொல்லியும் குத்தம் இல்ல. இருக்கிறவங்க வாழறதும் இல்லாதவங்க சாவறதும் இந்தியாவோட தலையெழுத்து. இப்ப நேரம் நல்லா இருக்கு, வாழ்ந்துருவோம். இது பாரியா, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதா. மீனாட்சி, நான் யாருக்காகவும் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததில்ல. ஏதோ வந்துட்டேன். எனக்கு மட்டும் படியில. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, நீ எந்த ஊருக்கு போனாலும் வாழவே முடியாது.